திரு சிவா பரமேஸ்வரன், இந்த வழக்கினுடைய முதல் கட்ட பார்வை. இந்த வழக்கினுடைய முதல் கட்ட பார்வைன்னு சொல்லும் பொழுது இது மிக நீண்ட காலமாக இந்து மக்கள் தரப்பிலிருந்து அவர்கள் வைக்கக்கூடிய வாதம் என்பது எங்களுக்கான ஒரு அடிப்படை ஒரு வழிபாடு செய்வதற்கான உரிமை மறுக்கப்படுகிறது என்று அந்த ஆதங்கம் கிட்டத்தட்ட பல 10 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக இருக்கின்றது அப்படிங்கிறது அவங்களுடைய அடிப்படை வாதம். அதாவது அடிப்படையில் எங்களுக்கான மத சுதந்திரம் அல்லது மத சுதந்திரத்திற்கான இடம் என்பது மிக குறைவாக இருக்கிறது. மறுபக்கம் இஸ்லாமிய பெருமக்கள் அங்கே ஒரு தர்கா இருக்கிறது, அதனால் அது தேவையில்லாமல் அங்கே போய் அது இந்த மாதிரியான இவ்வளவு ஆண்டுகள் இல்லாத வகையில் இது ஏற்ற வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதில் ஒரு மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை நான் கவனிக்கிறேன். திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் இன்னைக்கு ஒரு சமூக ஊடகத்துக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. ஏற்கனவே பேசுனது சுற்றி வந்துகிட்டு இருக்காரு. அதில் அவர் சொல்கிறார், அது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய கருத்து நான் நினைக்கிறேன். இப்போ பிறன்மலை கள்ளராகிய நாங்கள், அதாவது அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் இஸ்லாமிய பெருமக்களுக்கு எந்த விதமான சிக்கலும் கிடையாது. ஆனால் சில காலங்களுக்கு முன்னர் அங்கு போய் குறிப்பாக அங்கே ஆடு அல்லது கோழியை பலியிட்டு அதை சமைத்த உணவை அங்கு சாப்பிடுவது என்று வேண்டுமென்றே மற்றொரு சமூகத்தின் மத உணர்வை புண்படுத்துவது போல செயல்படுத்தது அல்லது செயல்பட முனைந்தது தான் இந்த அந்த ஸ்பார்க், அந்த பற்றுதல், அந்த தீ பற்ற வைப்பதற்கான காரணம் அமைந்தது. அதில் ரொம்ப ஒரு ஆழமாக பார்த்தோம்னா அதில் தான் ஒரு ஆழமான ஒரு கருத்தோ அல்லது அதுதான் அடிப்படை அங்கே தான் தொடங்குவது என்பதற்கு தான் என்ன தோன்றுகிறது. அதை மறுப்பதற்கான காத்திரமான காரணமும் இல்லை. இன்னொன்று என்னென்னா, இப்போ ராமர் கோயிலில் எடுத்துக்கோமே, அயோத்தியில் கிட்டத்தட்ட ஒரு 400 ஆண்டுகளாக அது சர்ச்சைகளே இருந்தது. இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு அந்த வழிபாட்டு உரிமை யாருக்கு என்பதும் அங்கே பூட்டப்பட்டெல்லாம் இருந்தது. ஒரு கட்டத்தில் இந்து மக்கள் தங்களுடைய நம்பிக்கையின் வெளிப்பாடாக நீதிமன்றத்திற்கு சென்று அங்கே வழிபட வேண்டும் என்ற உரிமையை கேட்குறாங்க. இது கிட்டத்தட்ட இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்று கொண்டிருப்பதனுடைய ஒரு லார்ஜர் வெர்ஷன், ஒரு பெரிய அளவிலான ஒரு விஷயம்தான் ராம் ஜென்மபூமி விஷயமாக பார்க்கப்பட வேண்டும். அதாவது பாரபட்சமின்றி காழ்ப்புணர்ச்சிகள் இன்றி அது வழக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் என்றால், அப்படி பார்க்கும் பொழுது இந்து மக்கள் தங்களுடைய மத நம்பிக்கைக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு இடமாகவும் அல்லது தங்களுடைய மத நம்பிக்கையின் ஆதாரமாகவும் கருதக்கூடிய அந்த ராம் ஜென்ம பூமியில் இத்தனை ஆண்டுகள் மறுக்கப்பட்டாலும் வழிபடுவதற்கு தேவையான உரிமையை வேண்டும் என்று கோரி போராடி நீதிமன்றம் மூலமாக சென்று இறுதியில் உச்சநீதிமன்றத்தின் 5 நீதிபதிகள் ஒரு மனதாக தீர்ப்பு வழங்கி இன்றைக்கு கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அந்த தீர்ப்பு அங்கே ஆலயம் கட்டப்பட்டு பிரச்சனைகள் எல்லாம் போய்கொண்டு, அதே மாதிரி தங்களுக்கு மிக நீண்ட காலமாக அங்கு வழிபடுகின்ற உரிமை மறுக்கப்படுகிறது, தங்களுக்கு இழந்த அந்த உரிமை தேவைப்படுகிறது என்று கோரிதான் இந்து மக்கள் சார்பாக அல்லது இந்து அந்த முருகப்பெருமான் மீது அந்த ஆழமான பக்தியும் ஆழமான மதப்பற்றும் வைத்திருக்கக்கூடியவர்கள் சார்பில் வைக்கப்பட்ட வாதம் தான். அதனால் அங்கே ஒரு பெரும்பான்மை மக்களினுடைய ஒரு உணர்வை ஆண்டிற்கு ஒரு முறை ஒரு சில மணி நேரம் அங்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபடுவதற்கு அனுமதிக்கிறதுக்கு ஏன் மறுக்கிறது என்கின்றது தான் இதில் மிக முக்கியமான கேள்வி. இல்லை, அதுக்கு அரசு தரப்புலையும் என்ன சொல்லியிருக்காங்க அல்லது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ என்ன நடைமுறை இருக்கோ அதை தொடர்ந்துட்டு வரலாம், ஏன் ஒரு புதிய நடைமுறையை நின்று போன ஒரு நடைமுறையாக நீங்கள் சொன்னாலும் கூட இப்போ இருக்கிறது அப்படியே தொடரலாமே, புதுசாக ஒன்று கொண்டு வரணுங்கிறது தேவையில்லாத ஒரு பதற்றத்தையும் பிரச்சனையும் நல்லிணக்கத்திற்கு எதிராகவும் தானே அமையுது அப்படிங்கிறாங்களே. சரி, ஒரு ஏற்புக்காக ஒரு நகைச்சுவையாக இருந்தாலும் அல்லது ஒரு தர்க்கவாதமாக இருந்தாலும் ஒரு கருத்தை நம்ம விவாதிப்போமே. இப்போ ஏதோ ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கிறது, 5 ஆண்டுகள் இவர்கள் சிறப்பாக தானே ஆட்சி செய்கிறார்கள், இந்த நடைமுறையை நாம் ஏன் மாற்ற வேண்டும், தொடர்ந்து இவர்களே ஆட்சி செய்யட்டுமே. இது எல்லாத்துக்குமே பாருங்கள், ஒரே ஒரு செய்தித்தாள் வருகிறது, சிறப்பாக இந்த செய்தித்தாள் இருக்கிறது, எதற்கு 2வதாக மற்றொரு செய்தித்தாள், அப்படிலாம் இந்த வாதங்கள் எல்லாமே ஒரு அர்த்தமற்ற அல்லது ஒரு சாராரின் மனதை புண்படுத்தக்கூடிய ஒரு வாதமாகத்தான் இருக்கிறது. இருக்கிற நடைமுறை என்பது எது அப்படிங்கிறது தான் இதில் இரு தரப்பாரும் எழுப்புகின்ற கேள்வி. இன்றைக்கு இருந்த நடைமுறையா அல்லது 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நடைமுறையா? இது பின்னோக்கி பார்த்து கொண்டே போனால் இது ஒரு தீர்வில்லாத ஒரு பிரச்சனையாகத்தான் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்போ பெரும்பான்மையான சமூகத்தினர் தங்களுக்கான ஒரு வழிபாட்டு உரிமை, பெருசாக நாங்கள் அன்றாடம் சென்று அங்கே வழிபட்டு தீபமேற்றி வழிபட வேண்டும் என்று நான் அறிந்தவரை அந்த வழக்கில் அவர்கள் கோரவில்லை. கார்த்திகை தீபம் பண்டிகை என்பது இந்து மக்களுக்கு மிகவும் ஒரு உணர்வு ரீதியான மிக முக்கியமான ஒரு பண்டிகையாக கருதப்படுகிறது. அந்த நன்னாளில் மாலை வேளையில் ஒரு சில சொல்றாங்க, அந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு உச்சி பிள்ளையார் கோயிலில் கொப்பரையில் தீபம்
நேற்று முன்தினமும் ஏற்றுனாங்க. அதில் எந்த தடையும் இல்லை, அது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. புதிதாக இன்னொரு இடத்துல ஏற்றுறது சரியா? இன்னொன்று கேட்குறாங்க, அந்த மலையில் ஒரு இடத்துல தான் ஏற்ற முடியும், 2 இடத்துல ஏற்றினா அதுவே நல்லிணத்துக்கு, அதாவது மத நம்பிக்கைக்கு எதிராக அமைந்து விடாதா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அது புதியதான ஒரு இடம்ங்கிறாரு. அந்த விளக்கு தூண் அல்லது இந்த தீபத்தூணுங்கிறது பன்னெடுங்காலமாக அங்கே இருக்கிறது தான். அது இன்று நேற்றைக்கு கொண்டு போய் நட்டு வைத்துட்டு நாங்கள் பழைய தூணை நீக்கிவிட்டோம், இன்று புதிதாக நாங்கள் வெள்ளியில் ஒரு தூண் செய்திருக்கிறோம், அதன் மீது ஏற்ற வேண்டும்னு அவர் கேட்கல. அதற்கு எதிராக கருத்து கூறக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய ஒரு மத வழிபாட்டு தலம் அங்கே புராதனமாக இருக்கிறது என்று சொல்கிறார்களோ அதற்கு ஏற்ற வகையில் அந்த தீபத்தூணும் அங்கே புராதனமாக இருக்கின்றது. அதனால் நீங்கள் என்னுடைய உரிமையை நான் கேட்கும் பொழுது நீங்கள் இது உங்கள் உரிமை இல்லை, நீங்கள் இன்னொரு இடத்துல போய் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்வது ஒரு முரட்டு வாதமாக இருக்குமே ஒழிய ஏற்புடையதாக இருக்காது. ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்த நேர்காணலுக்கு வருவதற்கு முன்னால் நேற்று தொடக்கம் என்னுடைய ஊடக நண்பர்கள், இஸ்லாமிய பெருமக்கள், கல்விமான்கள், மதுரை மற்றும் தென் தமிழ்நாட்டில் இருந்த பலருடன் நான் தொடர்ந்து தொலைபேசியில் பேசிக்கொண்டு அவர்கள் உரையாடல் இருந்தபோது பெரும்பாலும் எனக்கு கிடைத்த கருத்துக்கள், அவர்கள் கருத்துக்கள் என்னன்னா, அந்த தர்கா தரப்பில் இருந்தோ அல்லது சாதாரண சராசரி இஸ்லாமிய பெருமக்கள் யாருமோ இதற்கு பெரியதாக எதுவும் எதிர்ப்பு எதுவும் தெரிவிக்கவில்லை. ஒரு கல்விமான்கிட்ட நான் பேசினேன், அங்கே இருக்கக்கூடிய வர்த்தகர்களுடைய ஒரு பெரிய இடத்துல இருக்கக்கூடிய அவர் சொல்ல, என்னங்க வருஷத்துக்கு ஒரு நாள் விலைக்கேற்றிட்டு போகிறாங்க, என்ன ஆகிப்போச்சு, எங்கள் ஆளுகளுக்கு சொன்னால் விளங்க மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸோ சராசரி இஸ்லாமிய மக்கள் மத்தியில் கூட அந்த பெரும்பான்மை மக்களினுடைய அந்த மத உரிமை அல்லது மத சுதந்திரத்தை நாம் மதித்து நடப்போமே ஆனால் அல்லது விட்டுக் கொடுப்பை செய்வோமே ஆனால் மத நல்லிணக்கம் மேலும் பேணப்படும் அப்படிங்கிற சொல். ஆனால் மத நல்லிணக்கம் கெட்டுவிடும் என்று சொல்வது யார், ஏன் சொல்கிறார்கள் என்பதுதான் இதில் சிந்திக்க வேண்டிய கேள்வியாக இருக்கிறது. இப்போ நீங்கள் பேசுகிறப்ப கூட இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டீங்க சார், ராம ஜென்ம பூமியை தொடர்பு படுத்தி சொன்னீங்க. அது இதை விட ஒப்பிட்டு பார்க்குறப்ப அது மிகப்பெரிய விஷயம். அப்படி அது போல் அதை தான் சார் இங்கேயும் சொல்கிறாங்க. அதாவது இந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, திருப்பரங்குன்றத்தை ஒரு இன்னொரு அயோத்தியா மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, அதனால் ஒரு திட்டமிட்டு கலவரத்தை உருவாக்க சிலர் முயற்சி பண்ணுறாங்க, அதனுடைய செயல் திட்டம் தான் இதெல்லாம் அப்படிலாம் சொல்கிறாங்களே. அது ஒரு வாதத்திற்கு வேணால் சொல்லலாமே ஒழிய அயோத்தியையும் திருப்பரங்குன்றத்தை ஒப்பிட்டு பேசுவது என்பது அவ்வளோ ஒரு ஏற்புடையதாக இருக்காது. அதை ஒப்பிலக்கணம் அல்லது ஒப்பீடுன்னு பண்ணும்பொழுது எல்லா வகையான விழுமியங்களோடு சேர்த்து ஒப்பிடணும். அயோத்தியை அதனுடைய வழக்கு என்பது வேறு, அது அடிப்படையில் ஒரு சிவில் சூட். அது அதனால் அதை வைத்து இதை ஒப்பிட்டு பேசுவதோ இல்லை திருப்பரங்குன்றத்தை ஒப்பிட்டு அயோத்தியை பேசுவதோ ஏற்புடைய அந்த வாதத்தை எதற்காக சொல்லேன்னா, அந்த ஒரு அடிப்படை ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்காக தான் நீதிமன்றம் எப்படி அந்த ஒரு விஷயத்திற்கு ஒரு தீர்வு கண்டது அல்லது நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை இருதரப்பும் ஏற்றுக்கொண்டு அந்த தீர்ப்பு வந்த பிறகு இன்று அங்கு எப்படி அமைதி நிலவுகிறது என்பதை சுட்டி காட்டுவதற்காக அந்த மேற்கோள் காட்டணுமே ஒழிய நேரடியான ஒப்பிலக்கணம் அல்லது ஒப்பீடு என்பது அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மெரிட் பை மெரிட்டாக அதை பார்க்கணும். இப்போ ராமர் ஜென்மபூமி முடிஞ்சு அயோத்தியை நடந்த ஆலயம் கட்டப்பட்ட பிறகு அங்கு எந்த விதமான ஒரு இரு சமூகங்களுக்கு இடையே ஒரு பதற்றமோ இல்லை ஒரு மத நல்லிணக்கத்துக்கு குந்தகம் வரக்கூடிய எந்த நிகழ்வோ எதுவும் நடந்ததாக நாம் அறியவில்லை. அது மட்டுமல்ல, அந்த ராம் ஜென்மபூமி வழக்கில் முக்கிய மனுதாரராக இருந்த அந்த இஸ்லாமிய பெருமகனார் கூட அவரும் அந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு நடந்ததெல்லாம் நடந்தது, இனி நாங்கள் நல்லிணக்கத்துடன் வாழ்வோம் என சொல்கிறார் வழிய அவர் முன்னர் நடந்தது இப்பொழுதும் அந்த கசப்புணர்வை அவர்கள் எடுத்து செல்லவில்லை. அதுபோன்று இங்கு இரு சமூகங்களும் ஒற்றுமையாக மத நல்லிணக்கத்துடன் வாழக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியும். இட் இஸ் அ ப்ரூவன் ஒரு வகை ஹவு இட் கேன் பி டன் அப்படிங்கிறத தான் சொல்ல வரோம் நம்ம. சார், இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சார், ஹிந்து தமிழர் கட்சியினுடைய தலைவர் ராம ரவிக்குமார் தான் நீதிமன்றத்திற்கு போகிறாரு, அப்புறம் மனுதாரர்கள் பிறகு இருக்கிறாங்க. அந்த வழக்கில் 1ஆம் தேதி ஒரு தீர்ப்பை தனி நீதிபதி GR சாமிநாதன் கொடுக்குறாரு. அது 3ஆம் தேதி அதை நடைமுறைப்படுத்தணும், 3ஆம் தேதி நடைமுறைப்படுத்தலை. அன்று மாலையே ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு, அதையும் நடைமுறைப்படுத்தலை. அடுத்த நாளும் ஒரு தீர்ப்பு, நேற்றைக்கும் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு, அதையும் நடைமுறைப்படுத்தலை. இப்போ நேற்றைக்கே 2 நீதிபதிகள் அமர்வு விட்டால் போகுது. 2 நீதிபதிகள் அமர்வு என்ன சொல்கிறாங்கன்னா, தெளிவாக தனி நீதிபதி GR சாமிநாதன் பிறப்பித்த உத்தரவு சரியானது தான், அந்த உத்தரவை அரசு நடைமுறைப்படுத்தவில்லை, அதை அந்த கடமையை செய்யலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய அதிருப்தியுமே அதில் தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்த அந்த அவமதிப்பு வழக்கை அந்த தனி நீதிபதியே விசாரிக்கலாம் என்றெல்லாம் சொல்லியிருக்கார். ஒரு நீதிபதியோட உத்தரவை தீர்ப்பை 2 நீதிபதிகள் அமர்வும் அங்கீகரிச்சிருக்கு. ஆனால் தமிழ்நாடு அரசு அதை நடைமுறைப்படுத்தலை அப்படிங்கிறது மட்டுமல்ல,
அந்த தனி நீதிபதி மேலும் உள்நோக்கத்தோடு நிறைய விமர்சனங்கள் வருது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலர், அதே போல் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன்லாம் அது மாதிரி ஒரு விமர்சனத்தை ஒரு நீதிபதி மேலேயே வைக்கிறாங்க. சரியா? இல்லை உங்கள் அனுபவத்தில் இப்படி ஒரு நீதிபதி மேலே ஒரு விமர்சனம் வச்சா அதற்கு என்ன மாதிரியான நீதிமன்ற நடவடிக்கைக்கு அவர்கள் உள்ளாக நேரிடும்? இல்லை, இது வந்து அப்பட்டமான அரசியல் என்பதை தவிர வேறு எதுவும் சொல்வதற்கு இல்லை. இல்லை அடிப்படையில் சில விஷயங்களை பார்க்கணும். ஒன்று, இப்போ நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் முன்னால் இந்த வழக்கு செல்கிறது. அவர் ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார். அவருடைய பார்வையில் அந்த வழக்கில் இருந்த மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ், அதில் இருந்தக்கூடிய அந்த முக்கியமான அந்த விவாதத்துக்குரிய கருத்துக்கள், இருதரப்பு விவாதங்களை கேட்டுவிட்டு அவர் ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார். அதற்கு பிறகு நீங்கள் சொன்ன இரு நீதிபதிகள் அமர்வு. இப்போ என்ன கேள்வினா, இது நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதனாக இல்லாமல் இது வேறு ஒரு நீதிபதி, ஒரு எடுத்துக்காட்டுக்கு வைத்துப்போமே, ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு நீதிபதியாக இருந்து அவரும் வழக்கின் தன்மை, வழக்கில் வைக்கப்படுகின்ற வாதங்களின் அடிப்படையில் ஒரு தீர்ப்பை அளித்திருந்தால் அதற்கான எதிர்வினை இப்படி இருந்திருக்குமா? பொதுவாக ஒரு மரபு என்பது என்னன்னா, தீர்ப்பை விமர்சிக்கலாம், நீதிபதியை விமர்சிக்க கூடாது என்பது தான். நான் பல நாடுகளில் பயணிச்சிருக்கேன், பிரித்தானியாலையும் பார்த்துருக்கேன். எப்பொழுதுமே ஒரு தீர்ப்பு என்று வந்துவிட்டால் அந்த தீர்ப்பு வந்து விமர்சிக்கப்படும். நீதிபதியை தனிப்பட்ட முறையில் பேசலாம் சார். சட்ட ரீதியாக சார்ந்து அந்த வழக்குரைஞரும் இணையம் இருக்கிறாரு. அது குறித்து அவர்கிட்ட நம்ம விரிவாக பேசுறது சிவா பரமேஸ்வரன். இன்னொரு விஷயத்தையும் நேற்று அமைச்சர் ரகுபதி ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. 96 வழக்கெல்லாம் 2014 சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை அதில் சொல்கிறாரு. கார்த்திகை பண்டிகை என்பது தமிழர்களுடைய பண்டிகை, அதை இந்துத்துவா பண்டிகையாக மாற்ற முயற்சிக்கிறாங்க அப்படிங்கிறாரு. அது ஒரு புரிதலற்றது அல்லது அவருக்கு சரியாக விளக்கப்படவில்லை என்பதாக பார்க்கணும். இது ஏன் வந்து இதை வந்து மொழி ரீதியாக மதத்தினரை பிரித்து பார்ப்பதில் அந்த மதத்தையும் மொழியையும் ஒன்றாக இணைத்து பார்க்கிறார்கள் என்பது தான் இதில் ரொம்ப ஒரு நெருடலான விஷயம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுப்போமே, ஒரு தீபாவளி பண்டிகை அல்லது தமிழ்நாட்டில் பொங்கல் அல்லது மற்ற மாநில மகர சங்கராந்தின்னு சொல்லக்கூடியது வந்து அது மொழிகளுக்கு அப்பாற்பட்டது. தீபாவளி பண்டிகை வந்து தமிழ்நாடு தொடங்கி வடக்கில் காஷ்மீர் வரைக்கும் வந்து அனுசரிக்கப்படுகின்ற அல்லது கொண்டாடப்படுகின்ற ஒரு பொதுவான ஒரு பண்டிகை. அப்போ இது தமிழர்களின் பண்டிகை, இந்துக்களின் பண்டிகை அல்ல அப்படின்னா அப்போ இந்துக்கள் தமிழர்கள் அல்ல அப்படிங்கிற கருத்தை சொல்ல வர்றாரா? அப்படிங்கிற இந்த விமர்சனம் அல்லது கேள்விதானே அவரை நோக்கி வைக்கப்படும். அந்த நேரலையை பார்க்கக்கூடியவர்கள் யாராவது அல்லது அவருக்கு எதிராக விமர்சனங்களை வைக்கக்கூடியவர் அவரை ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் பொழுது, ஐயா நீங்கள் தமிழரா இந்துவா என்கிற கேள்வியை வைத்தால் மாண்புமிகு அமைச்சர் அவர் வந்து என்ன பதில் சொல்வார்? அதனால் இது என்னன்னா, ஒரு சட்ட அமைச்சர் என்கின்ற வகையில் அவருடைய பணி அமைச்சராக இருந்தார், இப்போ சட்ட அமைச்சர் இல்லை, ஒரு துறைமுகத்தை கொடுத்துட்டாங்க. அவர் வந்து அரசாங்கத்தை டிஃபெண்ட் பண்ணணும், வலிந்து அரசாங்கத்தின் தரப்பினுடைய நிலைப்பாட்டை எடுத்து அரசாங்கத்திற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பது தான் அவருடைய ஒரு பொறுப்பு அல்லது அதிகார வரம்பாக இருக்கிறது. அதனால் இது வந்து அவர் ஏதோ அதாவது திருப்பி சொல்லணும்னா கவர்மெண்ட்டை எந்த அளவுக்கு டிஃபெண்ட் பண்ண முடியும், அரசாங்கத்தை எந்த அளவுக்கு காப்பாற்ற முடியும் என்பதை நேற்றுக்கு நான் பார்த்த நேரலையில் அவரும் வந்து திமுகவோட அமைப்பு செயலாளர் இருக்கக்கூடிய RS பாரதி எல்லாம் இருந்தாங்க. அதில் அந்த கருத்தில் வந்து வலுவில்லாத ஒரு கருத்து. அது வந்து நீதிமன்றத்திலும் சரி இல்லை மக்கள் மன்றத்திலும் சரி மக்கள் மத்தியில் அது ஏற்றுக்கொள்ள முடியாத இல்லை ஏற்றுக்கொள்ளப்பட இயலாத ஒரு கருத்தாகத்தான் அது இருக்கக்கூடும். சார், நிறைவு கருத்து சுருக்கமாக. மக்களிடையே நான் அறிந்தவரை உலகம் முழுக்க பயணித்திருக்க, இந்தியாவும் முழுக்க நான் பயணித்திருக்க செய்தி சேகரிப்புக்காக இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது பொதுவாக அரசியல் தலையீடு இல்லை என்றால் அல்லது அரசியல் நிர்பந்தம் இல்லை என்றால் மக்களிடையே இணக்கப்பாடு இருப்பதைத்தான் நான் கண்டிருக்கின்றேன். இப்போ இரு சமூகம், இப்போ இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தில் கூட வழக்கறிஞர் சொன்ன மாதிரி இரு சமூகம் உட்கார்ந்து பேசி ஒரு அரை மணி நேரம் தானே, ஒரு ஆண்டில் ஒரு நாள் ஒரு மாலை ஒரு அரை மணி நேரம் அது செய்திருப்பதற்கு இரு சமூகத்திற்கும் அனுமதித்திருப்பார்கள். அதனால் இதில் வலிந்து அரசியல் திணிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வலிந்து அவ்வாறு செய்வது தடுக்கப்பட வேண்டும். அப்படி தடுக்கப்படாவிட்டால் அதற்கான எதிர் விளைவுகள் வந்து தேர்தல் காலத்தை தெரியும். இது ஒரே ஒரு விஷயம், பீகாரில் துருவப்படுத்தப்பட்ட அரசியல் எப்படியான விளைவை அளித்தது என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. துருவமயப்படுத்தப்பட்ட அரசியல் என்பது அரசியல்வாதிகளுக்கும் சரி சமூகத்திற்கும் சரி மிகவும் ஆபத்தானது. அதை அனைவரும் உணர வேண்டும். நன்றி. 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G-Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.